அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹின் அடியான் பேசுகிறேன். இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், பள்ளிவாசல் இமாம்களின் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆக முக்கியமான ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு பள்ளிவாசல் இமாம்களாலும் ஒரு தீர்வு காண முடியாது. அவர்கள் தவிக்கிறார்கள். அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு, என்ன பிரச்சனை தெரியுமா? அதுதான் அவர்களுடைய சம்பள பிரச்சனை. இந்த சம்பள பிரச்சனைக்கு தீர்வு இல்லாமல் எத்தனையோ உலமாக்கள் பலவிதமான பிரச்சனைகளை முன் வச்சிருக்கிறாங்க. அந்த பிரச்சனைகளை தான் இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம். முதலாவது பாருங்கள், பள்ளிவாசல்கள் 2000 பள்ளிவாசல்கள் இருக்கிறது. இதில் ஒரு 10 விதமான பள்ளிவாசல்களில் சரியான முறையில் நிர்வாகம் செய்யப்பட்டு, சரியான முறையில் பள்ளிவாசல் அந்த மௌலவிக்கு சம்பளங்கள் வழங்கப்பட்டு, அவருடைய தேவைகளை அந்த ஊர் ஜமாத்தினர்கள் ரகசியமான முறையில் சதக்கா தான தர்மங்கள் செஞ்சு இந்த 10 விதமான பள்ளிவாசலுக்குரிய இமாம்கள் நிம்மதியாக இருக்கிறாங்க. அதுக்குரிய நன்மை அந்த ஊர் ஜமாத்தினருக்கும் அந்த நிர்வாகிகளுக்கும் போய் சேரும். இதே போல தான் 90 விதமான பள்ளிவாசல்களில் 30,000 சம்பளம், 35,000 சம்பளம், 40,000, 45,000, 50,000 சம்பளம். நிர்வாகிகளை அணுகி ஏனோட பள்ளிவாசல் மௌலவிக்கு 35,000 சம்பளம் வருதுன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏன்னா பள்ளிவாசலுக்கு வருமானம் கிடையாது, கஷ்டப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, அதனால தான் பள்ளி மௌலவிக்கு சம்பளம் குறைவு. இந்த விஷயத்தை சொல்கிறதுக்காக உங்களை நிர்வாகத்தில் போட்டு போட்ட உங்களால் ஒரு ஊரில் ஒரு மாற்றம் வரும். உங்களோட ஊரில் வருமானம் இல்லாட்டி வெளியில் வசதி படைத்தவர்கள் இருக்கிறாங்க, சதக்கா செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் கேட்டு அந்த பள்ளிவாசல் மௌலவிக்குரிய சரியான ஹக்குகளை கொடுக்கும். இல்லைன்னு சொன்னால் உங்களோட ஊரில் கூடிய மிக அதிகமான வருமானம் வரக்கூடிய பள்ளிவாசல் இருக்கும், ஜும்மா பள்ளிகள் இருக்கும், வருமானம் கூடிய பள்ளிகள் இருக்கும், அங்கே போய் உதவி கேளுங்க. ஏன்னா பள்ளிவாசல் மௌலவிக்கு சம்பளம் காணாது, எங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய சொல்லி அவர்கள் மூலியமாக அவங்களோட பள்ளிவாசல் மௌலவிக்கு சரியான ஊதியங்களை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் வேறொரு பள்ளியில் போய் கேட்குறது அல்லது வேறு சகோதரிடம் கேட்குறது, அந்த விஷயத்தில் நீங்கள் கௌரவ குறைச்சல் பார்த்தால், கௌரவம் பார்க்கக்கூடியவர்கள் பள்ளிவாசல் தலைவராக ஆகிறதுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த சின்ன சம்பளத்தால் எவ்வளோ ஒரு பிரச்சனையை அந்த உலமாக்கள் முன்வைக்கிறாங்க தெரியுமா? ஒரு விஷயத்தை பாருங்கள், நீங்கள் மௌலவி கொடுக்குறீங்க, 50,000 சம்பளம் வைப்போம், ஒரு நாளைக்கு 1,500 ரூபா. ஒரு கூலியாளி காலை 8 மணிக்கு வேலைக்கு போய்த்து அங்கே காலை சாப்பாடு கொடுப்பாங்க, பகல் சாப்பாடு கொடுப்பாங்க, பகல் 5 மணி வேலை முடிஞ்சிடும். 8 ஹவர் வேலைக்கு 3,500 சம்பளம், 2 நேரம் சாப்பாடு. அரசாங்க உத்தியத்தில் இருக்கக்கூடியவர்கள் காலைல வேலைக்கு போனான்னு சொன்னால் 2 மணி வேலைக்கு முடிஞ்சு வந்துடுவாங்க. அவர்களுக்கு பென்ஷன் சம்பளம் கிடைக்கும். அதே போல் வேறு அவர்கள் வேலையை விட்டு முடியும் பொழுது உதவிகள் இருக்குது. வேறு வேலை செய்யக்கூடியவர்கள் ஒரு 1,000 ரூபா இப்போ பொதுவாக பார்த்தோம்னு சொன்னால் ஒருத்தருக்கு ஒரு 1,000, 2,000 உழைக்கிறார். அவர் குடும்பத்தை காணாது. அவர் என்ன செய்வார்? 2,000 ரூபா வேலையை விட்டுட்டு 3,000 வேலைக்கு போவார். 3,000 காணாதா? 3,000 வேலையை விட்டு 4,000 வேலைக்கு போவார். பள்ளிவாசல் மௌலைமாறு கொடுக்குற 1,500 சம்பளம், 24 மணி நேரம் வேலை. இவருக்கு 30,000 சம்பளம் கொடுக்குறாங்க, இது காணாது. இவர் ஒரு 70,000 சம்பளம், கிட்டத்தட்ட 70,000 என்பது போதுமானதாக இருக்கும். இந்த 70,000 சம்பளத்துக்கு போகிறதுக்கு வேறு பள்ளி பார்த்தா எங்கே போனாலும் வளைச்சி அதே அடிதான். 30, 35, 40, 45, 50, 30, 35, 40, 40, 50. எங்கே போவாங்க? என்ன தொழில் செய்வாங்க? 8 ஹவர் வேலை உலமாக்களுக்கு 5 மணி நேரம் வேலை முடிஞ்சிடும். அதுக்கு பின்னால் வேறு ஏதாவது தொழில் செஞ்சு பிழைக்கிறது. 24 மணி நேரம், ஒரு மாதத்தில் 3 நாள் லீவ். என்ன செய்வாங்க? நாங்கள் யோசிக்கிறோம் என்ன தெரியுமா? இந்த நிர்வாகிகள் மௌலைமாருக்கு 30,000 சம்பளம் கொடுக்கறதுக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்குது. எங்களுக்கு இப்போ தான் விளங்குது என்ன தெரியுமா? மௌலைமாருக்கு மட்டும் கடைகளில் அங்கர் 375 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. மௌலைமாருக்கு மட்டும் அரிசி 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க கடையில். மௌலைமாருக்கு மட்டும் பாடசாலை புத்தகங்களோ கொப்பிகளோ பிள்ளைகளுடைய தேவைகளுக்கு 5,000 ரூபாய்க்கு ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க. மௌலைமார பிள்ளைகளுக்கு காய்ச்சல் நோய்கள், மனைவிக்கு நோய், மௌலைமாருக்கு நோய், இதெல்லாம் அவங்களுக்கு வராது. வந்தாலும் அவங்க பிரைவேட்டாக போய் எடுக்கிற அளவுக்கு அவ்வளோ தேவை ஒன்றும் இல்லை. அவங்க விரும்பினா வாழலாம், இல்லாட்டி மௌத்தாகணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என் குடும்பத்தில் ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவு போகும்?
1500 காசுல 3 பிள்ளைகளும் மனைவியும் மௌலவி கணவர் 5 பேர் ஒரு குடும்பத்துக்கு கொண்டு போயிடும் ஒரு நாளைக்கு. யோசிச்சு பாருங்க, உலமாக்கள் ஏன் இவ்வளவு தூரம் அவர்கள் அந்த மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்கன்னு சொன்னா, இப்போ நாங்கள் கொடுக்குறோம் 50,000 சம்பளம், மௌலவிக்கு சாப்பாடு இல்லை. மௌலவி என்ன செய்கிறாரு, மனைவிகளோட குடும்பத்தோடு இருக்கிறார், தனியாக இருக்கிறார், அவருக்கு 20,000 ரூபா செலவழியுது பள்ளிவாசல் சாப்பாட்டு, 30,000 மிச்சம். 3 பிள்ளைகளும் மனைவி 4 பேர், 4 பேருக்கு ஒரு மாதத்துக்கு 30,000 செலவு போகுமா? 40,000 போகும். அப்போ 40,000 போனால் இவருக்கு 20 60,000 எடுக்கிறது 50,000 சம்பளம், 10,000 ரூபா கடன் வாங்குவார். 10,000 ரூபா கடனா சார். இப்போ பிள்ளைகள் படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஜனவரி டைம் நினைச்சாங்க ஸ்கூலுக்கு சாமான் வாங்கிப்பாங்க. ஒரு புள்ள 6ஆவும் படிக்கும், ஒரு புள்ள 4ஆவும் படிக்கும், ஒரு புள்ள 2ஆவும். பிள்ளைகளுக்கு கொப்பி சாமானை பார்த்தா 50,000 வந்து. இப்போ 50,000 ஜனவரிக்கு வரை கொப்பி சாமானுக்கு செலவழிக்கும். சம்பளம் 50, சம்பளத்திற்கு கொப்பிக்கு செலவழிச்சாரு, சாப்பாடு தேவைக்கு 50,000 கடன் வாங்குறாரு. அப்போ 60,000 கடன். இடையில என்ன செய்வாங்க, பிள்ளைகள் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பலவிதமான தேவைகள் வரும், அதுக்கு கடன் வாங்குவாங்க. கடன் வாங்கி 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 அந்த கடனை கட்ட முடியாமல் எத்தனையோ மௌலிமார் உள்ளத்தால் அழுது கொண்டிருக்கிறாங்க, உள்ளத்தால் அழுது கொண்டிருக்கிறாங்க. உலமாக்களோட சம்பளம் காணாமல் அவங்களோட தேவைகளை சரியாக பூர்த்தி செய்ய முடியாமல் மிக ஒரு வேதனை இருக்கிறாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு 2 விஷயம் இருக்குன்னு தெரியுமா? பெருநாள், ஒன்று நோம்பு பெருநாள், இன்னொன்று ஹஜ்ஜி பெருநாள். இப்போ மௌலிமார் பார்த்துட்டு பார்த்து கடனெல்லாம் கட்டணும், எப்படியாவது நோம்பு காசு சேரும், அதை வச்சு கட்டிடுவோம் கடனை. ஒரு மாதம் முழுக்க தராவியாக தொழுவச்சு அந்த ஊர்ஜ மாற்ற ஒருத்தர் சொல்லுவான் பெரிய சூறா ஓதுனுவாங்க, ஒருத்தர் சொல்லுவான் சின்ன சூறா ஓதுன்னு சொல்லுவான், ஒருத்தன் டக்குன்னு தொழுவுன்னு சொல்லுவான். அதுக்குள்ள சண்டை பிரச்சனை எல்லாம் பார்த்து பெருநாள் அண்டு டக்குன்னு தொழு வைக்கணும், லேட்டாகி தொழு வைக்கணும், எல்லா பிரச்சனையும் பார்த்து பெருநாள் அண்டு மன சந்தோஷமாக இருப்பார். பெரிய ஒரு ஹத்தியா வரும், நிர்வாகத்தில் தருவாங்க, ஊர்ஜ மாத்திரை தந்திருப்பான் பெருநாள் காசுகள், அதை வச்சு கடனை கட்டணும். எவ்வளோ கொடுக்குறீங்க? பெருநாள் அண்டு நான் அடித்து சொல்லுவேன், எல்லா பள்ளிவாசல்லையும் ஒரு 10 விதமான பள்ளிவாசல் ஆரம்பிச்சு அவ்வளோ பெரிய 20 ரூபா 50 ரூபா 100 ரூபா மௌலை மட்டும் எடுக்கணும் பெருநாள் அன்று. எங்கிருந்தா நீங்கள் தேடி எடுக்கிறீங்களோ 20 ரூபாயும் 50 ரூபாயும் 100 ரூபாயும் வெள்ளிக்கிழமை அந்த பெருநாள் சகனை பார்த்தா காசு ஃபுல்லாக இருக்கும். மௌலை பார்ப்பார், அல்லா கடனை கட்டிடலாம், பிள்ளைய படிக்க வைக்கிற செலவை பார்த்துக்கலாம், மௌலியோட உம்மா சோம் இல்லாமல் இருக்கும், பாப்பா வருத்தத்தில் இருப்பார், அல்லது மௌலியோட பிள்ளைகள் ஏதாவது ஒரு வருத்தத்தில் இருக்கும், ஏதாவது செஞ்சிடலான்னு பார்த்தா அவ்வளோத்தையும் சேர்த்து இப்படி கட்டாக வந்து கொடுப்பாங்க 25,000 காசு. ஹஜ்ஜி பெருநாள்னாலே 15,000 ரூபா தான் எல்லா பள்ளியும், 100க்கு 90 பள்ளியில் 15,000 ரூபா. நோம்பு பெருநாள்னா 40, 45, 50. ஏன்னா சோதனை பிள்ளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பெருநாளைக்கு உங்களை நம்மளை மனைவிக்கு கொடுக்கும் 10,000 தாண்டி, பிள்ளைகளுக்கு கொடுக்கும், அடுத்த பிள்ளைக்கு கொடுக்கும், 1 லட்ச ரூபாய்க்கு உடுப்பு எடுக்கும். பெருநாள் பலகாரம் ஒரு 20,000, 1 20. பெருநாள் அன்று சாப்பிட்றதுக்கு கீரி சம்பா, கோழி, இறைச்சி, விருந்தாளிகள் வருவாங்க, சோடா, புடின், பட்லாப்பம், இவ்வளோ சாமான் வாங்குற நாங்கள் பெருநாள் அன்று வெக்கமே இல்லாமல் 100 ரூபா காசு அகனில் போடுறோம். 100 ரூபா 50 ரூபா போடுறாங்க. ஒரு 1000 ரூபா போட மனசு வரலையா அவங்களுக்கு? ஒரு 1000 ரூபா காசு, 1 லட்ச ரூபா சம்பளம் எடுக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கா நீங்கள் பெருநாண்டு 1000 ரூபா காசு போட சொல்கிறோம்? 50,000 சம்பளம், ஒரு நாளைக்கு 1500 ரூபா. எங்களுடைய அந்த பெருநாளுடைய தினத்தில் செலவழிக்கிற காசுகளில் விடுங்க. பெருநாளுடைய தினத்தில் கோர்லி பற்றக்கூடியவர்கள் ஒரு பெட்டி வாங்குவாங்க. பெருநாள் 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 ஒரு அடி கோர்லி பறக்கும். வெத்தலை போடக்கூடியவர்கள், சாராயம் குடிக்கக்கூடியவர்கள், பூர் விளையாடக்கூடியவர்கள், எவ்வளோத்தை செலவழிப்பீங்க? எத்தனை வருஷம் அனுபவம் தெரியுமா? எவ்வளோ பேரை பார்த்துருப்பீங்க? எவ்வளோ காசில் வீணாமாக்குறீங்க? பெருநாள் தியேட்டருக்கு போய் படம் பார்க்குறவங்க இருக்காங்க, பெருநாள் பூர் விளையாடுறவங்க இருக்காங்க, சாராயம் குடிக்கிறவங்க இருக்காங்க. தியேட்டருக்கு போனால் எவ்வளோ? ஒரு ஆளுக்கு 1000 ரூபா டிக்கெட். பள்ளிவாசல் மௌலவிக்கு தொழுதுட்டு 100 ரூபா காசு, 1000 ரூபா டிக்கெட் தியேட்டருக்கு. பள்ளிவாசல் மௌலவிக்கு 100 ரூபா காசை பெருநாளைக்கு போட்டு வீட்டுக்கு வரக்கூடிய சகோதரர்களுக்கு சோடா, எப்படி சோடா வாங்கணும்? 5 போத்தல், ஒரு போத்தல் 420 ரூபா, 5 போத்தல் 2000 காசுக்கு மேலே. ஆனால் பள்ளி மொழிகளை போட்டோம் 100 ரூபா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மனசை தொட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
ஏதாவது மூளை மாற்ற போயிட்டு நீங்கள் அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணி சொல்லுங்கள். ஏதாவது ஒரு உலமாட்ட போயிட்டு நான் பள்ளிக்கு போகும்போது ஹஸ்ரத் என்ன மாதிரி உங்களோட பிள்ளைகள் எத்தனை படிக்குது, பிள்ளைகளோட தேவையில்லை நீங்கள் சரியாக செய்கிறீங்களா, என்ன நடக்குது, ஏதாவது கேட்டிருக்கோமா, ஏதாவது விசாரிச்சிருக்கோமா? பள்ளியில் மௌலவி பாங்கு சொல்ல ஒரு நிமிஷம் லேட் ஆகிட்டு தலைவர் ஹலோ தலைவர் அந்த மௌலவி பாங்கு சொல்லலை என்ன மாதிரி கேட்குறோமா இல்லையா? மௌலை லீவில் போயிட்டார், ஒரு நாள் வரையிலப்பா, சரி ஏதோ பிரச்சனை சோமியில் வரையில் என்ன மௌலை இன்னும் காலையில் எப்படியா லீவ் கொடுக்குற கேட்குறோமா இல்லையா? மௌலை குரான் மசாலா பிள்ளைகளுக்கு அடிச்சிட்டாரு, உடனே கால் பண்ணி என்ன யாரை கேட்ட அடித்தார் என்ன பிள்ளைங்க, அவருக்கு என்ன தைரியம் கேட்குறோமா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளவும் கேட்குற நாங்கள் ஏன் அவங்களோட கஷ்டத்தை கேட்கறது இல்லை, ஏன் கஷ்டத்தை கேட்க மாட்டேங்குது? உலமா சபையில் ரிஸ்யூமத்தி அவங்க பயான் பண்ணுறாங்க, மௌலிகளுக்கு என்னென்ன உதவி செய்யுங்க, என்னென்ன மாதிரி செய்யுங்க, அவரோட கடமை அதோட முடிஞ்சு. வக்கு போர்ட் அது என்னத்துக்கு வச்சிருக்காங்கன்னே தெரியாது. வக்கு போர்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள், இது வரைக்கும் நீங்கள் ஒரு நாள் சரி ஒரு நிர்வாக தெரிவுக்கு பள்ளிக்கு வந்து நீங்கள் நிர்வாகம் தெரிவு செஞ்சீங்களா? இல்லை. ஒரு நாள் சரி நீங்கள் பள்ளி மூளைமாருக்கு 2000 பள்ளிகளுக்கும் கடிதம் அனுப்பி பள்ளி மூளைமார்களுக்கு சம்பளம் காணாது 70,000 கொடுங்க, இல்லாட்டி பெரிய பள்ளிவாசல்களிலிருந்து வருமானம் வரக்கூடிய பள்ளிவாசலுக்கு அதிலேருந்து எடுத்து கொடுங்க, ஏதாவது நீங்கள் கேட்டிருக்கீங்களா? மக்கும்போட்டால் யாரும் செஞ்சுருக்கீங்களா? மூளைமாருக்கு என்ன செஞ்சுருக்கீங்க நீங்கள்? ஒன்றுமே. மூளைமாரோட நிலைமை ஆக கீழ்த்தரமான போகும். ஏன் பொதுமக்களும் சரி நிர்வாகிகளும் சரி சரியான முறை அவங்க ஊதியங்கள் கொடுக்கப்படுறீங்க. ஏன்னா சோதனை கொஞ்சம் யோசிப்பாங்க அவரோட நிலைமை எவ்வளோ இருக்குன்னு சொல்லி. நமக்கு 1000 ரூபா 1030 ரூபா அங்கருண்டா மௌலியமாருக்கும் அதே விலை தான், யாரும் குறைக்க போகிறது இல்லை. அதனால் இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க அல்லாஹ்வுக்கு வேண்டி அவங்கள்ட்ட நான் கெஞ்சி கேட்குறேன், தகுதியில் நிர்வாகி விலகுங்கப்பா, பேரும் புகழுக்கு இருக்காதீங்க. நீங்கள் உங்களோட தலைவரும் கூப்பிடணும்னா யாரையும் வச்சு கூப்பிட்டு போங்க, யாரையும் சொல்லி கூப்பிடுங்க, வேற ஏதாவது கொள்கைகளுக்கு போங்க. பள்ளியில் வந்து தலைவர் காணுமா? உங்களுக்கு காணுமா? இவர் தலைவரும் கூப்பிட்றாங்க, பள்ளி மூலைக்கு 50,000 சம்பளம் கொடுக்குறாரு. என்ன தகமை இருக்கு உங்களுக்கு? என்ன தகுதி இருக்குது? ஒரு பள்ளி மௌலவிக்கு ஒரு 24 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய ஒரு குடும்பத்திற்கு ஒரு 70,000 சம்பளம் ஏற்பாடு செஞ்சு கொடுக்க ஏறன்னா நீங்கள் என்னது தலைவர், என்னத்துக்கு செயலாளர், என்னத்துக்கு பொருளாளர், என்னத்துக்கு உங்களுக்கு தகுதி வேணும்? மனுஷிமார் கூப்பிட்றதுக்கா தலைவர்? உங்களோட குடும்பம் தலைவர்னு கூப்பிட்றதுக்கா? உங்களோட உறவினர்கள் தலைவர் தர சந்தோஷப்படுறதுக்கா? வெக்கம் இல்லை. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு நீங்கள் சரியாக செய்யலை. புதுசாக்கும் லீக்கு முன்னார் அல்ல சொன்னால் உங்களோட மனைவி பிள்ளைகளோட விஷயத்திலேயே நீங்கள் சரியான பொறுப்பு செய்யலைன்னா கியாமத்தில் விசாரணைக்கு இருப்பீங்க. இது ஊர் 200 குடும்பம் 300 குடும்பம் மௌலவியெல்லாம் சேர்த்து சொல்ல ஏழுமா கேள்வி கணக்கு. அதனால் அல்லாஹுக்கு வேண்டி சொல்லுவோம், ஊர் ஜமாத்தினர் கொஞ்சம் கவலைப்பட்டு அந்த மௌலைமார்களுக்கு அவருடைய கடனை நிறைவேற்றுறதுக்கு உதவி செய்யுங்க. சம்பளங்களை கூட்டி கொடுங்க. சம்பளங்களை கூட்டி கொடுக்கல இல்லையா, நீங்கள் அல்லாஹ்வுடைய நிர்வாகத்தில் விலகுங்க. நான் மிச்சம் கவலைப்பட்ட விஷயம் சொல்கிறோம். ஒரு மௌலையிட்ட நான் கேட்டிருந்தேன், அவர் சொன்னார் என்ன வார்த்தை தெரியுமா? 10 வருஷமாக மௌலை நான் பள்ளியில் இருக்கிறேன், 10 வருஷமாக என்ன பிள்ளை 8வது பள்ளியில் படிக்குது, மற்ற பிள்ளை 6வது படிக்குது, 2 பிள்ளையோட படிப்பு செலவு எனக்கு தாங்க முடியாமல் 10 லட்சத்துக்கு கடன் வந்துட்டு அவர் சொல்கிறார், மௌலை நம்மளோட இஸ்லாம் மார்க்கத்தில் அல்லாஹ் தற்கொலை செய்கிறத ஹலாலாக ஆக்கியிருந்தால் முதலாவது நான் தான் மௌத்தாகுவேன்னு சொல்கிறார். அவரால் கடனை கட்டேலாத அளவுக்கு அவருடைய நிலைமை போயிடுச்சு. அல்லாஹுக்காக வேண்டி இந்த வீடியோவில் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் உங்கள் பள்ளி மௌலைமாருக்கு அவர்களுக்குரிய ஊதியங்களை சரியான முறையில் கொடுங்க இன்ஷா அல்லாஹ். அதே போல் அவங்களுடைய தேவைகளை விசாரிங்க. அல்லாஹ் சொல்கிறான், உலமாக்களை கண்ணியப்படுத்துங்க, உங்களுக்கு அதுக்குரிய நன்மையில் நாங்கள் தருவோம். ஆக மேலான சகோதர பெரியார்களே, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து சகோதரர்களும் நீங்கள் உலமாக்களை விசாரித்து அவங்களோட தேவைகளை செஞ்சு வைங்க. அதே போல் இன்ஷா அல்லாஹ் அடுத்து வர வீடியோக்களில் உலமாக்களுடைய இன்னும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நாங்கள் பேசுவோம். இந்த வீடியோ பார்க்கக்கூடியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் எல்லா நிர்வாகிகளுக்கும் அனுப்புங்க. சில நிர்வாகிகளுக்கு விஷயம் தெரியா, அதனால் இதை அனுப்பி அதன் மூலியமாக இந்த உலமாக்களுடைய பிரச்சனை தீர்த்து வைங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.